இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வாரமலர் கதை பத்மினி பட்டாபிராம் எழுதிய மடை மாற்றம். ரூபாய் 2500 சன்மானம் பெற்ற இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க. சாலையோரங்களில் மரங்களில் தொங்கிய மஞ்சள் பூக்களை பார்த்தபடியே அவற்றின் அடர்த்தியற்ற நிழலில் நடந்து கொண்டிருந்தார் தனபாலன். 50 தொட்ட வயதில் நடைப்பயிற்சியை மீறி லேசான தொப்பை, பெருநாய்க்களை விரட்ட கையில் சிறுகுச்சி, தாண்டி செல்லும் பால்கார சைக்கிள்கள், அவ்வப்போது செல்லும் ஆட்டோக்களை தவிர சந்தடி இல்லாமல் இருந்த காலை நேரத்து அமைதியை குலைக்கும் வகையில் அவருக்கு பின்னாலிருந்து சிறு கூச்சல். அவரை தாண்டி படு வேகமாக முன்னால் ஒல்லியாக அழுக்கான அரை ட்ரௌசரையும் பரட்டை தலையுமான ஒரு உருவம் ஓடியது. புரியாமல் திரும்பி பார்த்தார். சிறு கூட்டம் ஒன்று அவனை துரத்தி ஓடி வந்து கொண்டிருந்தது. பெர்முடா டி ஷர்ட்டில் 2 ஆண்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஓடி வந்தபடியே சத்தமாக பிடிங்க பிடிங்க சார் அவன என்றனர். அவர்களுக்கு பின்னால் சற்று தூரத்தில் புடவை தடுக்க நடக்கவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் நடுத்தர வயது பெண் மற்றும் அவளை விட இளையவளான ஒருத்தி. அவர் அவசரமாக முன்னால் பார்த்து அடியெடுத்து வைத்தார். தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்தவன் தன் கையில் இருந்த கைப்பையை தூக்கி அவரது கால் பக்கம் வீசி சட்டென அருகில் இருந்த சிறு சந்துக்குள் ஓடி மறைந்தான். வேகமாய் ஓடிப்போய் தனபாலன் அந்த சந்து முனையில் பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. அதன் முடிவில் இரு பக்கமாக விரிந்திருந்தது தெரு. இடது வலது எந்த பக்கம் ஓடி இருப்பானோ? திரும்பி வந்து அவர்களிடம் விபரம் கேட்டார். மூச்சுரைக்க வந்து நின்ற பெண்கள் கீழே கிடந்த கைப்பையை திறந்து சரிபார்த்து கொண்டிருந்தனர். தன் உறவினர்களோடு கோவிலுக்கு வந்தவள் பெரிய பெண்மணி. பூக்கடையில் நின்று பூ வாங்கும் போது அவளது கைப்பையை பிடுங்கி ஓட ஆரம்பித்தான் அந்த திருடன். அவர்கள் கத்தவே நடைபாதையில் இருந்த 2 பெர்முடாக்களும் அவனை பிடிக்க ஓடி வந்து கொண்டிருந்தனர். எல்லோரும் வருவதை பார்த்ததும் பையை விசிறிவிட்டு ஓடிவிட்டான். எல்லாம் சரியா இருக்காமா? பணத்தை எடுத்திருக்கானா என்ன என்று கேட்டார். இருக்குங்க, பர்ஸ் பணம் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. இன்னைக்கு உங்க நல்ல காலம், பர்ஸ் கிடைச்சது. அவன் மட்டும் மாட்டி இருந்தான் கதையே வேற என்றார் தனபாலன். சின்ன வயசு பையன்தான் போல என்றான் ஒரு பெர்முடா. இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து நல்லா தட்டி கை கால உடைக்கணும், அப்பதான் பயம் இருக்கும் என்றான் இன்னொரு பெர்முடா. அவர்கள் செல்வதை ஆமோதித்தபடியே வீட்டை நோக்கி நடந்தார் தனபாலன். முன் பக்கத்து சிறு தோட்டத்தில் வேப்ப மரத்தடியில் இருந்த குப்பைகளை பெருக்கி பக்கெட்டில் அள்ளி வெளியே குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார் பெருமாள். அவ்வப்போது வரும் தோட்டைக்காரர் அவர். 20 அடி நடைபாதையை கடந்து படிகளில் ஏறி லேசாக திறந்திருந்த கிரில் கேட்டின் இடைவெளியில் கையை விட்டு திறந்தார் தனபாலன். ஷூக்களை கலற்றி ரேக்கில் வைத்தார். அப்போது வலது பக்கத்தில் மாடிக்கு செல்லும் படிகளில் வளைவுக்கு கீழே உள்வாங்கிய பகுதியில் அட்டைப்பெட்டிகள் பல கோணங்களில் கிடந்தன. அவற்றின் பின்னால் ஒரு சின்ன சத்தம், இப்படி அடைச்சா பூனை எலியெல்லாம் வரும் என்றபடியே அங்கே சென்றவர் கண்ணில் பட்டது ஏதோ அசைவு. படார் என்று அட்டைகளை தள்ளினார். குனிந்து மடிந்து உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு உருவம் மெல்ல தலை நிமிர்த்தியது. எழுந்துரு, யாருடா நீ? சத்தமாக அவர் அதட்டியதில் மெல்ல அந்த உருவம் சுவரோடு ஒட்டியபடியே வயிறு உள்பக்கம் மடிந்து கிடக்க மெல்ல தலையை நிமிர்த்தி எழுந்தது. அழுக்கு அரை ட்ரௌசர், ஒல்லி பரட்டை தலை, விலா எலும்புகளின் புடைப்பு. சற்று முன் அவரை தாண்டி ஓடிய அந்த திருடன் என புரிந்தது. வயதை கணிக்க முடியாதபடி ஒரு தோற்றம். வாடா வெளியில, நீ தானே பூக்கடையில அந்த அம்மா கிட்ட பர்ஸ் அடிச்ச? பதில் சொல்லாமல் தரையை பார்த்தான். வெளியே வாடாங்கிற, போலீஸுக்கு போன் பண்ணா அடி பின்னிடுவாங்க. அட்டை பெட்டிகளை தாண்டி ஒல்லி காலை அவசரமாக எடுத்து வைத்தான். கண்ணில் கரகரவென்று தண்ணீர். போலீஸுக்கு மட்டும் வேணாங்கய்யா, கரகரப்பாக அவன் கெஞ்சினான். ஏன் நீங்க திருடுவீங்க, போலீஸ்ல மட்டும் மாட்டக்கூடாதா? திருட்டு ராஸ்கல், இங்க எப்படிட வந்த? அவன் கேட்டை காட்டினான். வேலைக்காக கேட்
பாதி திறந்து வைத்திருந்தார் பெருமாள். சின்ன சத்தங்களை கேட்கும் அளவுக்கு அவர் காது வேலை செய்யாது. இவன் வந்ததையோ கிரில் திறந்து உள்ளே பதுங்கியதையோ கவனித்திருக்க மாட்டார் பெருமாள். அவன் வயிற்றை பார்த்தார். அவனை ஒரு கண் பார்த்தபடியே உள்ளே கூடத்துக்குள் நுழையும் நிலைப்படி அருகே நின்று உள்பக்கமாக உரக்க குரல் கொடுத்தார். ராவ்! கூடம் தாண்டிய பின்கட்டு சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தார் வேட்டி மடித்து கட்டிய ஒருவர். என்னன்னா என்று குரல் கொடுத்தார். பல ஆண்டுகளாக சமையல் செய்யும் உரிமையின் அழைப்பு அந்த அண்ணா. ஒரு பெரிய டம்ளர்ல காபி கொண்டு வாங்க. இதோ. உஷா, எழுந்தாச்சா? அம்மா இன்னும் எழுந்திருக்கலைங்கய்யா. மனைவியின் பிரஷர் சுகர் மாத்திரைகள் அவளை காலை 8 மணிக்கு முன் எழுப்பாது. மிரட்சியுடன் முழித்தபடி நின்றிருந்தவன் பக்கம் திரும்பி, உன் பேரு என்னடா என்றார். எச்சில் முழுங்கி தும்பிங்க என்றான். தும்பியா? அது என்னடா பேரு? காபி டம்ளருடன் வந்த ராவ், இந்த பையன் யாருனா? அப்புறம் சொல்றேன், டம்ளரை இப்படி வைங்க. மாடி ஏற சென்றவரிடம், டிஃபன் பண்ணிட்டீங்களா என்றார். ஒரு ஈடு இட்லி வாத்திருக்கேனா? அத ஒரு தட்டுல போட்டு கொண்டு வாங்க. அவர் உள்ளே போனதும், இந்த காப்பிய எடுத்து குடி என கூற மிரட்சியுடன் பார்த்தானே தவிர எடுக்கவில்லை. குடிடா. அவர் பெரிதாக அதட்டியதும் அவசரமாக காப்பியை கையில் எடுத்ததுதான் தெரியும். சில நொடிகளுக்குள் அவனது காய்ந்த வயிற்றுக்குள் அடைக்கலமானது. தும்பியா? அதனடா பேரு? பெரிய ஆயா, ஊர்ல எல்லாம் அப்படிதான் விழிக்கும். குரல் தொண்டைக்குள்ளேயே பதுங்கி கொண்டது. விழிக்குமா? கேரளாவா நீ? 5 இட்லிகளை ஒரு தட்டில் போட்டு மேலே சாம்பார் ஊற்றி எடுத்து வந்தார் ராவ். அவன் கண்கள் அம்பாக தட்டின் மேல் பாய்ந்தன. நாவில் ஊறிய நீர் வாய் ஓரத்தில் வழிந்தது. தின்னு. அவர் சொல்லி முடிக்கும் முன்பே ராவ் படியில் வைத்த தட்டை பாய்ந்து எடுத்தான். 2 நிமிடத்தில் தட்டு காலி. தண்ணீர் எடுத்து வந்த ராவ் பிரமிப்புடன் பார்க்க அவரை உள்ளே போகச் சொன்னார் தனபாலன். இப்போது அவன் கண்களில் கொஞ்சம் உயிர் வந்திருந்தது. ஏண்டா திருட்டு நாயே, இந்த வீட்லயும் திருடலாம் தானே வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பவே போலீஸை கூப்பிடுறேன். தப்பி ஓடலான்னு பாக்காத. கை கூப்பி அவர் காலில் விழுந்தான். வேணாங்கய்யா, இனிமே திருட மாட்டேன், திக்கினான். எங்கிருந்து வர்ற? எத்தனை வீட்ல திருடுற? ஏதாச்சும் பொய் சொன்னா நடக்கிறதே வேற. கைகள் இரண்டையும் நெஞ்சு பக்கம் கட்டிக்கொண்டு ஐயா என்றான். ஒவ்வொரு கேள்விக்கும் பெரிய அதட்டல் போட்ட பின் ஒரு வரி பதிலாக சொன்னான். எந்த ஊருடா உனக்கு? தெக்கால சின்ன ஊருங்க. அரை குறையாக பேரை சொன்னான். நாகர்கோவில் அருகே ஒரு குக்கிராமம் என்று தெரிந்தது. படிக்கலங்க, வயசு தெரியல. முகமும் உடலும் 15 வயதென பறைசாற்றியது. அம்மா அப்பா தெரியவில்லை. ஆயா வேலை செஞ்ச பெரியவர் வீட்டு ஆடுகள் எல்லாம் மிதிச்சிட்டு சாமியார் குன்று அடிவாரத்துக்கு கொண்டு போயிட்டு இருட்டப்புறம் கொண்டு வந்து விடுவ. பழைய சோறு தருவாங்க, பழைய வேட்டி ட்ரௌசர் கூட தருவாங்க. போன வருஷம் பெரிய மழை பெஞ்சப்ப ஆயா செத்து போச்சு. 10 ரூபாய் என் கையில கொடுத்து பட்டணத்துக்கு போய் பொழைச்சுக்கோன்னு சொல்லிட்டு செத்து போச்சுங்க. அவனது தடுமாற்ற பேச்சிலிருந்து ஓரளவு புரிந்து கொண்டார். பல ரயில் மாறி வந்து இறங்கியவனுக்கு தாடிக்காரன் ஒருவன் சோறு வாங்கி கொடுத்து பயணிகள் அசந்த நேரம் பைகளை தூக்கி வரச் செய்து 5ஓ 10ஓ கொடுத்து வந்தான். அப்போது அவனுக்கு அந்த பணம் பசியாற்றும் அமுதம். பல மாதங்களுக்கு பின் கஞ்சா கேஸில் தாடிக்காரனுடன் இவனும் போலீசில் பிடிபட்டான். அடி உதைப்பட்ட பின்னர் இவனுக்கு அதில் சம்பந்தமில்லை என்று விடுபட்டான். அதன் பின் தெருவோர சாப்பாட்டு கடையில் நாள் முழுக்க வேலை. சம்பளமில்லாமல் சோறு மட்டும். யாரோ ஒருவன் கடை சாப்பாட்டில் ஏதோ பூச்சி கிடந்ததாக ஏக ரகளை செய்தான். அவனை சமாதானப்படுத்த இவன் மேல் பழி போட்டு விரட்டி விட்டார் கடைக்காரர். வேலை கேட்ட இடங்களில் துரத்தப்பட்டதில் 3 நாட்கள் வயிறு வாடியது. தாடிக்காரன் பழக்கிய பை திருட்டு கலை முயற்சி செய்யும் எண்ணம் வந்தது. கோவில் வாசலில் கவனமில்லாத அம்மையாரின் கைப்பையை பார்த்ததும் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான். எல்லோரும் திருத்துவதை பார்த்ததும் பையை விட்டெறிந்து விட்டு ஓடி வந்ததில் கேட் திறந்த இந்த வீடு கண்ணில் பட்டது. உன்னை இப்படியே விட்டா
நீ திருடதான் போவே என்றவாறே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்தார். வேணாங்க ஐயா என்று அவன் கெஞ்சியதை லட்சியம் செய்யவில்லை. ராவை கூப்பிட்டு, பெருமாள் கிட்ட சொல்லி சைட்ல இருக்கிற தோட்ட குழாயில இந்த பையனை குளிக்க ஏற்பாடு பண்ணுங்க. டெட்டால் சோப்பு கொஞ்சம் எண்ணெய தலையில வைக்க சொல்லுங்க, இழுத்துட்டு போங்க என்றார் தனபாலன். ஐயா வேணாங்க ஐயா, நான் போயிடுறேன் என்றான். முதல்ல குழி, மரியாதைய அவங்களோட போ, தப்பிச்சு ஓட பாக்காத. பெருமாளையும் உதவி களைத்து இழுத்து செல்லப்பட்டான். தன் அறையின் மூலையில் இருந்த பீரோவை திறந்தார். அமெரிக்காவில் வேலை பார்க்கும் அவரது மகனின் உள்நிஜர் பேன் சட்டையை எடுத்து வந்தார். ராவிடம் கொடுத்து அவனுக்கு அணிவிக்க சொன்னார். சற்று தொலதொலப்பான உடை, பொருத்தமில்லைதான், ஆனால் ஓரளவுக்கு பார்க்கும்படியாக இருந்தான். ஐயா நான் இனி திருட மாட்டேங்க. எதுவானாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்க. வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கினர். வேணாங்க ஐயா என்று முரண்டு பிடித்தவனை தரதரவென்று இழுத்து போய் அடாவடியாக ஏற்றப்பட்டான். திரும்பி அவர் வந்தபோது மாடியிலிருந்து சின்ன கொட்டாவியுடன் இறங்கி வந்தாள் உஷா. இங்க என்ன அமர்க்கலாம்? எல்லாம் அப்புறம் சொல்றேன், இப்ப குளிக்க நேரம் ஆயிடுச்சு என்றபடி குளியல் அறைக்கு விரைந்தார். காலை சிற்றுண்டி முடித்து உடை அணிந்தவரிடம் காப்பியுடன் வந்த உஷா, இப்ப பாச்சோம் சொல்லுங்களேன் என்று கேட்க காலையில் நடந்தவற்றை சொன்னார். என்ன கூப்பிடக்கூடாதா? நானும் ஒரு போடு போட்டிருப்பேன்ல என்றவள், என்ன செய்ய போறீங்க என கேட்டாள். நண்பன் லோகநாதன் கிட்ட பேசிட்டேன். அவர் கம்பெனில அவனை அட்டண்டரா சேர்த்துக்கிறதா சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை கூட்டிட்டு போயிடுவாரு என்று சொன்னவரிடம் சிரித்தபடியே, சோ ஜீப் வரவழைச்சு உங்க ஸ்டேஷனுக்கே அவன் அனுப்பிட்டீங்க இல்லையா இன்ஸ்பெக்டர் சார் என்றாள் உஷா. This video is sponsored by BuyMote e-online shopping app. BuyMote ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ₹1 மேக்ஸிமம் ₹30 கம்மியாகவே கிடைக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.